இப்போ வந்து இந்த தடவை ஜல்லிக்கட்டை வந்து நடத்திட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து ரோட்லலாம் உட்கார மாட்டோம். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். டீ கடையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ முதலமைச்சர் ரஞ்சிக்கு வந்துருக்கு. 6 நாளா ஒருத்தன் குடிக்கல, ஒருத்தன் தம் எடுக்கல. என் தமிழ் தெரியுமா? செல்லாதவங்களும் நாங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பேக் வாசல்ல லைனா போய் நிக்கிறாங்கல்ல. இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எங்க கண்ணீரை எங்க வழி உங்களுக்கு கேட்குறாங்க. பொறிக்குன்னு நீங்க சொல்லாமா? பொறிக்கி சுப்பிரமணிய சாமி பொறிக்குன்னு சொல்லி சார் தப்பா. ஓபிஎஸ் பிடிக்காத எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்வரா இருந்தாலும் பின்னாடி போய் கை கட்டிட்டு ஒதுங்கி நிற்கிறாரோ அந்த விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கும் ஐயா. நிஜமா சொல்றேன். தப்பான ஒரு விஷயத்துக்கெல்லாம் மாத்தி மாத்தி சட்டத்தை அமைச்சு என்னென்னவோ கருப்பு பணத்துக்கெல்லாம் என்னென்னவோ பண்றோம்ல. ஒரு 10 பேர் ஆரம்பிச்ச இந்த போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப லட்சக்கணக்கில் மாறிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வச்ச இந்த நிகழ்வு தமிழனுடைய நிகழ்வு ஒரு சரித்திரத்துல மிகப்பெரிய வரலாறு படைச்சிருக்கிறது உண்மை. வரலாறுன்றதை விட இனிமே தமிழ் மேல கைய வச்சா என்ன நடக்கும்ன்றத மோடி ஐயா வணக்கம். சொன்னா நமஸ்தே. ரொம்ப மரியாதையா நிஜமா சொல்றேன் மோடி ஐயா, நாங்க மரியாதை கொடுக்குறோங்க. நீங்க ஒரே நாள்ல நோட்டு செல்லாதவங்களும் நாங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பேக் வாசல்ல லைனா போய் நிக்கிறாங்கல்ல. உடனே பணம் எடுக்க முடியல, ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்ட முடியலனாலும் ஏன் சொன்னாரு? எங்க பிரதமர் சொன்னாரு, நாங்க ஏத்துக்கிறோம் இல்லையா? இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எங்க கண்ணீரை எங்க வழி உங்களுக்கு கேட்குறாங்க. முதலமைச்சர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா, இங்க இருக்கிற எல்லாம் பாத்தீங்களா, நான் மறந்தாலும் என் மக்கள் பத்தி எப்படி எடுத்து கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஐயாங்களே, இங்க இருக்கிற எம்எல்ஏ ஐயாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒரு சில விஷயத்த நான் செஞ்சேன். ஏன்னா மீடியால வரும்போது லாரன்ஸ் மரியாதை எல்லாமே யாரையும் பேசிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா லாரன்ஸ் பேசுற எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல அடிச்சுக்கிட்டால ஏன் அப்படி அடிச்சுக்கணும் நம்ம கேட்கறோம். நம்ம இங்க அடிச்சு கொடுக்கணும். நம்ம விளையாட்டுக்காக போராடுறோம். நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசினாங்கன்ற இந்த மேடை நாகரிகம் தெரியாம அரசியல்வாதிக்கு போராடலாம். ஆனா நம்ம போராடணும். நம்ம மரியாதை தெரிஞ்சு போராடலாம். அதுக்குதான் எல்லாரும் மரியாதை கொடுத்து பேசுவோம். ஸோ இத்தனை பேருடைய வழி. இங்க 2 நாளா வந்து சாப்பாடு இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணோம், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. ஆம்புலன்ஸ் உள்ள வருது, எல்லாம் மயக்கடிச்சு விழுறாங்க. இது எங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்புன்னு நாங்கள் சொல்றோம் ஐயா. மரியாதையா சொல்றோம். இதை பப்ளிக் பேச விட்டா என்ன சொன்னோம், வார்ன் பண்ணுவாங்க. நான்றதால கொஞ்சம் மரியாதை சேர்த்துங்க. பன்னீர்செல்வம் ஐயா, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை இருக்கு, ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கீங்க நீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இந்த அடக்க ஒடுக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப முதலமைச்சர் ரஞ்சிக்கு வந்திருக்கீங்க.
இந்த பதவிகள்லாம் யார் கொடுக்குதுன்னு நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் இருக்கும், நானும் தானே டெல்லிக்கு ஓடுறேன். அவர் மனசுல வந்து ஒரு கேள்வி எழலாம், நானும் தானே டெல்லிக்கு ஓடுறேன், மற்றவங்க சொல்றாங்க நான் ஓடுறேன், நானும் தானே டெல்லிக்கு ஓடுறேன், மற்றவங்க சொல்றதெல்லாம் நானும் தானே செய்யறேன் கண்ணுங்களான்னு அப்படி கேட்கலாம். பட் நாங்கள் மற்றவங்களை போய் கேட்க முடியாது, நான் ஒன்னதான் கேட்பேன் தெரியுமா. அப்புறம் மோடி ஐயா ஒரு சட்டம்னு சொல்றீங்க, ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்றீங்க, இதை வந்து இப்படி சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க, இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே சொல்றீங்க ஐயா. ஓகேயா, நாங்கள் ஒத்துக்கிறோம் ஐயா. எங்க முடிவை நாங்கள் இன்னைக்கு சொல்றோம், இது என் முடிவு இல்லை, மக்கள் முடிவு. மறுபடியும் சொல்றோம், எங்க முடிவை நாங்கள் இங்க சொல்றோம். இப்போ வந்து இந்த தடவை ஜல்லிக்கட்டை வந்து நடத்திட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து ரோட்ல எல்லாம் உட்கார மாட்டோம் தலைவர். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். தீர்வு வர வரைக்கும் இங்க இருந்து நாங்க நகர மாட்டோம். இது எல்லாரும் சொல்லிதான் நடக்குதுன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க இருந்து போவீங்களா? நிரந்தரத்துக்கு வராம கேமரா எல்லாம் பாக்குறோம். ஒரு 10 பேர் உட்காந்து இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலான்னு, நிறைய பேர் வந்து இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கீங்கல்ல. வேற எதுக்கோ சட்டத்தை மாத்தி அமைக்கிறீங்கல்ல. ஒருவேளை சட்டமே இல்லையா, ஒருவேளை சட்டமே இல்லைன்னு வச்சுங்களேன், ரூல்ஸே வந்து இப்படி இதை பண்ண முடியாது, இது வந்து இந்த ஆக்ட் இருக்கு, அந்த இருக்கு, ரொட்டு. சரி ஓகே சாரி, இது இருக்கு அது இருக்குன்னு என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்றேன், எல்லா பெரிய தலையும் உட்காருங்க. தப்பான விஷயத்துக்கெல்லாம், தப்பான ஒரு விஷயத்துக்கெல்லாம் மாத்தி சட்டத்தை அமைச்சு என்னென்னவோ கருப்பு பணத்துக்கெல்லாம் என்னென்னவோ பண்றோம்ல. தமிழர் உணர்வுக்காக சட்டத்தையே மாத்து. மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல. ஆறு நாளா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன ஓபிஎஸ் பிடிக்காது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியுமா? ஐயோ ரொம்ப அமைதியா இருக்காரு, ரொம்ப அடக்கமா இருக்காரு, முதல்வரா இருந்தாலும் பின்னாடி போய் கை கட்டி ஒதுங்கி நிற்கிறாரு. அந்த விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கும் ஐயா, நிஜமா சொல்றேன். ஆனா எங்க மேல கையை வச்சு நினைச்சா நாங்க பொறுத்துக்க மாட்டோம். பேசுங்க ஐயா, எல்லாரும் பேசுங்க ஐயா. எங்களை விட அம்மா, ஐயா, அண்ணா எங்க வலிக்கிறத விட உங்களுக்கு நிறைய வலி இருக்கு, எனக்கு தெரியும். நீங்களும் மண்டியை போட்டு குழப்பிக்கிறீங்க. நாங்க நிம்மதி இங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம்ல. நான் போய் நேற்று ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். அப்புறம் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க, தூக்கமே வரலைங்க. சத்தியமா சொல்றேன், தூக்கம் வரலைங்க. ட்ரிப்ஸை தூக்கி போட்டு காலில் வந்துட்டேன். ஆனா மற்ற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிஜமா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தூக்கம் போச்சு, நிஜமா தூக்கம் அவங்களுக்கு தான் இல்ல. ஐயோ எலெக்ஷன் வருமே, ஐயோ பதவி போயிடுமே, நிஜமா அவங்களுடைய ஆதரவு. எல்லாருக்கும் ஒரு பெயின் இருக்கும். அவங்கள கஷ்டப்படலன்னு நான் சொல்லல, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஓடு டெல்லிக்கு ஓடுறீங்க, உங்களை புஷ் பண்ணி விடுறாங்க, அங்க ஓடு, இங்க வேணா, இங்க ஓடி வரீங்க, அங்க வேணா, எல்லாமே நீங்களும் பண்றீங்க.
உங்ககிட்ட கேட்கிறேன், பொறுக்கின்னு நீங்க சொல்லாமா பொறுக்கி? சுப்பிரமணியம் அவரோட போட்டோ இருக்கு, இறக்குங்க. தனிப்பட்ட மனுஷன் நாங்கள் யாரும் இது வந்து பார்லிமெண்ட்ல அரசியல் இறக்க தம்பி. நம்ம அவ யார் போட்டோ, பிரதமர் போட்டோவை யார் போட்டோ நான் கம்மி முடியும். இது தெரிஞ்சு எங்கள் மாடு போட்டது நான் சுப்பிரமணிய சாமி பொறுக்கின்னு சொல்லி சார் தப்பா எடுத்துக்காரு சார். நீங்க நிறைய கேஸ்ல இருக்கிற விஷயங்களை பொறுக்கி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. 6 நாளா ஒருத்தன் குடிக்கல, ஒருத்தன் தம் அடிக்கல. என் தமிழ் தெரியுமா? பொண்ணுங்க பசங்களா ஒன்னா இருக்கும். பஸ்ல பொங்கலை சீட்டு, இந்த மாதிரி சீட்டு குழந்தைங்க பிடிச்சதா இருக்கும். இங்க என்ன சீட்டு இது? தனி ஒரு பெண் எப்போ இரவுல தனியா வராலும் அதுதான் மிகப்பெரிய சுதந்திரம் சொன்னால அதுக்கு எதிர்த்து காட்டுடா. இது எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது. இது இந்த நிகழ்வு எத்தனை தங்கச்சி, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? இதை விட சுதந்திரம் வேணுமா? என் மக்களுக்கு தெரியும் எப்படி மரியாதை பண்ணணும்னா, எதுக்கு மரியாதை பண்ணணும். பாருங்க, ஒரே ஒரு விஷயம், எல்லா கேர்ள்ஸும் எழுந்துட்டாங்க. கணக்கலாம் பாய்ஸ் உட்கார், கேர்ள்ஸ் மட்டும் எழுந்துரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பாலை கூட குடிக்க மறக்காம வயசு பாருங்க. பாலை எடுத்து இங்கே உட்காந்து கொடுக்குறாங்க. அவங்களாம் இனிமேல் அர்த்தத்தில் கையில் கூட மாட்டேன். தமிழ் மண் நிறைய மாற்றங்கள் இந்த மண்ணில் இருந்து நிறைய மண் என்ன புரியும் தெரியல. இது தமிழ் மண் திருநங்கையில் போட்டுருந்தோம். இங்க நாங்கள் பேர் வச்சோம், இனிமே தமிழ்நாடு. நிறைய மாற்றங்களுக்கு சிஎம்கோ பிஎம்கோ சும்மா தொலை கொடுக்கூடாது. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அடிக்கடிலாம் நாங்கள் கூட மாட்டோம். அது அவங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் வருவாங்க. அடுத்தது பிரச்சனைன்றது விவசாயம் நினைக்கிறேன். விவசாயம் போது நாங்கெல்லாம் மறுபடியும்